தமிழகத்தையே அதிர வைத்த பாலியல் முறைகேடு வழக்கில் தொடர்புடைய காசியின் நண்பர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெண்களின் ஆபாச படங்களை பரப்புவதற்கு உதவி செய்தவர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சிக்கியது எப்படி? நாகர்கோவில் காசியின் பாலியல் குற்றங்களுக்கு உதவி செய்து வந்த அவரது நண்பர் குவைத்திலிருந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு வந்தபோது போலீசில் சிக்கியிருக்கிறார். சிபிசிஐடி போலீசில் கௌதம் சிக்கியது எப்படி? நாகர்கோவில் கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 26 வயதான காசி. சமூக வலைதளம் மூலமாக பெண்களிடம் பழகி அவர்களை ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டி பணம் பறித்ததாக காசி மீது புகார் எழுந்தது. 120 பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி ஏமாற்றியுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. அவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்த புகார்களின் அடிப்படையிலும் கந்துவட்டி புகாரின் பேரிலும் காசி மீது 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் தொடர்பாக காசியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாலியல் விவகாரத்தில் பல பெண்களை ஏமாற்றியதால் காசி மீது 2020ஆம் ஆண்டு குண்டர் சட்டமும் பாய்ந்தது. காசி மீதான பாலியல் வழக்குகளை சிபிசிஐடி போலீசார் தற்போது விசாரித்து வருகின்றனர். காசிக்கு பாலியல் குற்றங்களுக்கு உறுதுணையாக அவருடைய 3 நண்பர்கள் இருந்தனர். அதில் ஜினோ, தினேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மற்றொரு நண்பரான கௌதம் என்பவரை போலீசார் தேடி வந்தனர். குவைத்தில் வேலை பார்த்து வந்த கௌதமை கைது செய்ய போலீசார் காத்திருந்தனர். காசியின் நண்பரான கௌதம் காசியின் அறிவுறுத்தலின்படி பல பெண்களின் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சிபிசிஐடி போலீசார் கௌதமை பிடிக்க அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் குவைத் நாட்டிலிருந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு கௌதம் வந்திருப்பதாக சிபிசிஐடி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விமான நிலையம் சென்று கௌதமை கைது செய்து நாகர்கோவில் அழைத்து வந்தனர். நாகர்கோவில் கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கௌதமை வரும் 28ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி சந்திரகலா உத்தரவிட்டார். காசி நெருங்கி பழகும் பெண்களின் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பதிவேற்றம் செய்தவர் கௌதம் என்பதால் மேலும் பல ரகசியங்கள் வெளிவரலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்.